பரபரப்பான பிக் பாஸினுடைய 6வது வாரத்தில் எவிக்ஷன் அப்டேட்டை நம்ம ரொம்ப தெளிவாக கொடுத்தோம். யார் திவாகர் எவிக்ட் ஆகிட்டார் அப்படின்னு. ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன், கனி வெளியேறிவிட்டார்கள் அப்படிங்கிற தகவலெல்லாம் இதுதான் நான் சொல்கிறேன். பரபரப்புக்காக எதற்கு பொய்யான தகவல்களை பரப்புறீங்க? நம்மளே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கொண்டு வந்து அந்த உண்மை தகவலை உங்ககிட்ட சேர்க்கும்போது அதில் ஏற்படுற அந்த மன மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? மன மகிழ்ச்சியை விட அந்த கிரெடிபிலிட்டி. ஏன்னா எதுக்கு பொய்யான தகவலை பரப்பணும்? சரி, இந்த வீடியோவில் முதல் சொல்ல கனியை சேவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா 4-5 வாரமாக அவங்க நாமினேஷனுக்கே வரல. முதல் முறையாக மக்களை சந்திக்கின்றார்கள். ஹாட் சீட்டில் உட்காந்து தான் தப்பிக்கிறாங்க கனி திரு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். குக்கு வித் கோமாளியில் அவங்க நல்ல பேர் வாங்கினாங்க. ஏன் மக்களுக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாலும் இதுக்கப்புறம் செல்ஃப் எடுக்காது. ஏன்னா ஒன்ஸ் கேரக்டர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா அதுதான் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, கனி அனுப்பலாமா திவாகர் அனுப்பலாமா அப்படின்னு மக்கள் நினச்சாங்களா எனக்கு தெரியல. இதில் தப்பித்தும் சில பேர் போயிட்டாங்கங்க. அரோரா சின்க்ளேயர், ரம்யா ஜோ, இதுதான் எனக்கு ஒன்றும் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. எனிவே, இட்ஸ் எ கேம். இது மக்கள் வாக்களிக்கிற ஒரு கேம் அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படியே நம்புவோம். மக்கள் வாக்குகளை செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி எல்லாமே கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம நம்பி கனி சேவ் பண்ணியிருக்காங்க. பட் ஹாட் சீட்டில் உட்காந்து தான் கனியை சேவ் பண்ணியிருக்கார் விஜய் சேதுபதி. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு கடத்தப்பட்ட செய்தி என்ன அப்படிங்கிறது ஹாட் சீட்டில் இன்னொன்று, அந்த ஸ்ட்ராங் பிளேயர் இன் தி ஹவுஸ் சுபிக்ஷா, இவங்க தன்னைத்தானே ஸ்ட்ராங் பிளேயர் நினைத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுபிக்ஷாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஏதோ ஒரு பிரமாதமான கேம் ஆடுறோன்னு. நான் விக்ரமுக்கு முன்னாடி சொன்னது போல தான், காட்டப்படலாமா நீலா, அப்புறம் நீ என்ன கேம் ஆடுறீன்னு எங்களுக்கு என்னதான் தெரியும். காட்டப்படாத ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறாங்க சுபிக்ஷா. விக்ரமையும் ஆரம்பத்தில் காட்டினதில்லை. அதுக்கப்புறம் அவர் லயோ புயோன்னு கட்டி அந்த கேரக்டர் ஒன்று உள்ளே இருக்குது, ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இன்னும் பாசிட்டிவ் மேனர் இல்லை. அதுக்கடுத்தது காட்டப்படாத ஒரு லிஸ்ட் யார்? ரம்யா கூட ஏதோ பண்ணலாங்க போல இருக்கு. 24/7 பார்க்குற நேயர்கள்லாம் இம்ப்ரெஸ் ஆகி வாக்குகள் செலுத்தலாம்ல. ஒரு வேலை நான் சொல்கிறேன். எனவே இவங்க சேவ் ஆகியிருக்காங்க அங்கே கனி. இது எத்தனை பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது?